The key word in water management is rainwater harvesting. For Chennai, the average number of days it rains is 54. So unless you capture that rain that falls within the 54 days, you will run without water for the rest of the year. மழைநீர் வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்கிறோமே, அது ரொம்ப சரி. என்னுடைய பெயர் சேகர் ராகவன். இந்த மழை இல்லம் வந்து ஒரு உதவி மற்றும் தகவல் மையம். மக்களையும் மழைநீர் சேமிப்பையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த மழை இல்லம். ஜெயலலிதா அம்மையார் தான் இது வந்து 2002 ஆகஸ்ட் மாதம் இது திறந்து வச்சாங்க. மழைநீர் சேமிப்புன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், அதனால் என்ன பயன், இது செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் எங்கள் மழை இல்லத்தில் கிடைக்கும். 2 விதமான காரியங்கள் பண்ணுறோம். ஒன்று, மழைநீர் சேமிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆர்கிடெக்ட்ஸு, பில்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எங்கள் முதல் காரியம். 2வது, யார் வீட்லையாவது இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, எங்களை அணுகி அவங்க விலாசத்தை கொடுத்துட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆட்களை அனுப்பிச்சு அந்த வீட்டில் எப்படி செய்யலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஆலோசனையை தரோம். இது வந்து இலவசமாக தான் தரோம். இப்போது மழைநீர் சேமிப்பை பற்றி கடந்த 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து பெரும்பாலான மக்கள் இதை சரியாக புரிஞ்சிக்கல. இது வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சில பேர் வந்து இது வந்து ஒரு மாற்று ஏற்பாடு, குழாயில் தண்ணி வரலன்னா மழைநீரை சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குழாயில் வர தண்ணியே வந்து மழையிலேருந்து தான் வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம நதிகளில் போகிற தண்ணி மழைநீர் தான். குளம், குட்டை, ஏரிகள் இதில் பார்க்குற தண்ணியும் மழைநீர் தான். நம்ம கிணத்துல பார்க்குற தண்ணியும் நிலத்தடி நீராக பார்க்குறோம் இல்லையா, அதுவும் மழைநீர் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மழைநீர் சேமிப்பை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும். கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், உயர்த்தும். 2வது, அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் உங்கள் கிணத்து தண்ணி முதல்ல உப்பாக இருக்குது, இல்லை இரும்பு சத்து நிறைய இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த மழைநீர் சேமிப்பை செஞ்சீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் தண்ணி வந்து குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகி அதை குடிக்கிற அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துடும். இப்போது மழைநீர் சேமிப்பு ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையுமே மழை வந்து 2 இடத்துல தான் பெய்யும். ஒன்று மொட்டை மாடின்னு சொல்கிறோம், ரூஃப். ஸோ அங்கே பெய்கிற மழை நீர் ஒரு சில குழாய்கள் மூலமாக தான் கீழே கொண்டு வருவாங்க. அதை வந்து இணைச்சி ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளஷ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணுவோம், ஒரு பிவிசி பைப்பை வந்து டம்மி பைப்பை போட்டுட்டு அதில் இந்த முதல்ல எப்போதுமே மொட்டை மாடியில் முதல்ல பெய்கிற மழையில் தான் அழுக்கெல்லாம் கீழே வரும். அந்த தண்ணி அந்த டம்மி பைப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு வால் போட்டுருவோம். ஸோ தட் நீங்கள் ராத்திரி மழை பெஞ்சா கூட அந்த அழுக்கு தண்ணி வந்து அந்த பைப்பில் நிரம்பிடும். அதுக்கப்புறம் வர தண்ணி ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். அதை கொண்டு போய் சம்பில் விட்டு உடனடி தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சம்பு சப்போஸ் நிரம்பி வழிஞ்சுது, அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதை கொண்டு போய் வீட்டில் ஒரு திறந்த கிணறு இருந்ததுன்னா அதில் கொண்டு போய் விட்டு நிலத்தடி நீராக சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஒன்று. அப்படி இல்லை, ஒரு உரக்கிணறு மாதிரி போட்டு வீட்டில் ஒரு 15 அடி ஆழத்துக்கு 3 அடி இல்லை 4 அடி இல்லை 5 அடி இந்த உரைகள்லாம் கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அதை ரீசார்ஜ் பண்ண ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் கசிவு நீர் கிணறுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கொண்டு போய் விட்டு நிலத்தடி நீராக சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து மொட்டை மாடி தண்ணியை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தாப்பில் வீட்டை சுற்றி பெய்கிற மழை நீர் எல்லா இடத்துலையுமே கேட் வழியாக வெளியில் போயிடும் தெருவுக்கு. அதை என்ன செய்யலாம், கேட்டுக்கிட்ட அதை மடக்கி அதை கட்டர் போட்டு அந்த கட்டரில் அந்த தண்ணியை விழுமாறி செஞ்சு அதை கொண்டு போய் ஒரு ரீசார்ஜ் வெளியில் விட்டுட்டிங்கன்னா நிலத்தடி நீராக அது சேமிக்க உதவும். எங்கள் மழை இல்லத்தில் இந்த மொட்டை மாடியில் பெய்கிற மழை நீரை ஒரு பெரிய தொட்டி கட்டியிருக்கிறோம். அதாவது சம்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது 50,000 லிட்டர் வரைக்கும் அதில் சேமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன குடும்பம் இருக்குது, அந்த வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100 லிட்டர் தண்ணி தான் தேவை. ஸோ மொத்தமாக 4 பேருக்கு 400 லிட்டர் இந்த சேமித்த மழை நீரை நம்ம உபயோகப்படுத்தலாம். தண்ணி தெளிவாக தான் இருக்கும். இது தண்ணி கிடையவே கிடையாது. இந்த சம்பை வந்து
சூரிய ஒளி படாமல் அதை காப்பாற்றணும். சூரிய ஒளி பட்டால் தான் உங்களுக்கு அதுலேருந்து புழு பூச்சி செடி இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சூரிய ஒளி படாமல் ஒரு மூடி போட்டுட்டிங்கன்னா அதை தாராளமாக உங்கள் உடனடி தேவைக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தான் நமக்கு மழை பெய்யுது. ஸோ அந்த மழையை சேமிச்சுட்டே வந்தோம்னா நம்ம முழுக்க மழை நீரை நம்பியே வாழ்க்கையை நடத்தலாம். அந்த அளவுக்கு நல்லது. ரெண்டாவது, இந்த பராமரிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். விரிசல் இருந்ததுன்னா அதை புது பைப்பு போட்டு அதை மாற்றணும். ஸோ இது ஒரு விதமான பராமரிப்பு. அதே மாதிரி ரெண்டாவது, இந்த ரீசார்ஜ் வெல்னு சொன்னேன். ரீசார்ஜ் வெல் என்னவும் இந்த குப்பை சத்தை எல்லாமே போய் அந்த ரீசார்ஜ் வெல்லில் அடிமட்டத்தில் போய் உட்காந்துக்கும். ஸோ அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ஆள் உள்ளே இறங்கி அதை தூர் வாரணும். தூர் வாரத்துக்கு செலவு அதிகமாகாது. ஒரு கிணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1500 2000 ரூபாய் கொடுத்தா வந்து தூர் வாரி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த தூர் அதில் இருந்ததுன்னா அப்புறம் பெய்கிற மழை நீரை அது பூமிக்குள்ளே அனுப்பாது, தடுத்து நிறுத்திடும். அதனால் என்ன ஆகிடும், அந்த கிணறு நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தூர் வாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பாரம்பரியமாகவே எல்லா கிணத்துலையும் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் தெருவிலேயே வருவாங்க, தூர் வாரலையோன்னு. நம்ம நிலத்தடி நீரை நம்பி இருக்கலாம். அதை காப்பாற்றிக்கிறதுக்கு மழை நீரை பூமிக்குள்ளே செலுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே, தி கீ வேர்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ நம்ம சொல்லுவோம் நோ வாட்டர் நோ லைஃப்னு சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஐ ஆட் ஒன் மோர் பாயிண்ட் சேயிங் நோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், தெர் இஸ் நோ வாட்டர், அண்ட் இஃப் தெர் இஸ் நோ வாட்டர் தெர் இஸ் நோ லைஃப். இது எதுக்கெல்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஃபேக்ட் அந்த சம்ப் வாட்டரை நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அவங்க தலை லேடிஸ்க்கெலாம் தலை குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. வேற ட்ரீட்டட் வாட்டரில் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுருவோம். இது அப்படி இல்லை, திஸ் இஸ் பியூர் ரெயின் வாட்டர். ஸோ தட் இஸ் குட் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லேயும் இந்த மாதிரி ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி அதை குடிக்க வைக்கிறாங்க. குடிக்க வச்சா உடம்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், தேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மழை நீர் வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்கிறோமே, அது ரொம்ப சரி.